ஹலோ வியூவர்ஸ். வெல்கம் டு மினிஸ் மிஸ்ட்ரி. கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க, நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தீங்கன்னா ஜாலியா ட்ரிப் போகணும்னு சொல்லிட்டு ஒரு படகு எடுத்துட்டு கடலுக்குள்ள போறீங்க. அப்படி போறப்ப எங்க போறோம் ஏது போறோம்னு தெரியாம ஒரு தீவுல போய் மாட்டிக்கிறீங்க. அப்படி மாட்டினதுக்கு அப்புறம் அந்த தீவுல இருந்து மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு உங்களுக்கு வழியே தெரியல அப்படின்னா எப்படி இருக்கும்? அதுவும் அந்த தீவுல பாத்தீங்கன்னா மனித நடமாட்டமே கிடையாது, விலங்குகளும் பறவைகளும் பாம்புகளும் மட்டும்தான் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த ஒரு தீவுல போயிட்டு ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா நீங்க போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்? உண்மையிலேயே அதை கேட்கிறப்பே அள்ள விடுதல. ஆனா உண்மையிலேயே இப்படி ஒரு சம்பவம் வரலாற்றுல நிகழத்தான் செஞ்சிருக்கேன். அந்த ஒரு இன்கிரெடிபிளான சர்வைவல் ஸ்டோரி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உண்மையிலேயே செம்ம இன்ஸ்பைரிங்காவும் இருக்கும், அதே நேரத்துல செம்ம இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பார்க்க முடிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாம். கூடவே லைக் அண்ட் ஷேரும் பண்ணிருங்க. இது 1965 சவுத் பசிபிக் ஓசன்ல டோங்கான் அப்படின்ற ஒரு தீவு இருக்கு. இந்த டோங்கான் தீவை பத்தி சொல்லணும் அப்படின்னா இது சிங்கிள் தீவு கிடையாது. எப்படி ஜப்பான் அப்படின்றது எக்கச்சக்கமான தீவுகள் ஒன்று சேர்ந்து தான் ஜப்பான் அப்படின்னு சொல்றாங்களோ அதே மாதிரி தான் எக்கச்சக்கமான சின்ன ஐலண்ட் சேர்ந்தது தான் இந்த டோங்கான் தீவும். இந்த டோங்கான்ல தான் ஹஃபிஃபா அப்படின்னு ஒரு சின்ன தீவு இருக்கு. அந்த தீவுலையும் சில மக்கள் வாழதான் செய்றாங்க. சோ அப்படிப்பட்ட அந்த தீவுலையும் ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூலோட பேர் தான் செயின்ட் ஆண்ட்ரூஸ் போர்டிங் ஸ்கூல். அந்த ஸ்கூல்ல படிக்கிற எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ்ல 6 டீனேஜ் பசங்களும் இருக்காங்க. அவங்க 6 பேருமே செம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுல ஃபர்ஸ்ட் ஒருத்தனோட பேர் மனோ, அவனுக்கு வயசு 15. இவன் தான் இந்த 6 பேர்லயே வயசு கூடுன ஆளு. அதுக்கு அடுத்தவனோட பேர் சியோன், அடுத்து ஸ்டீஃபன், கோலோ, டேவிட் அண்ட் ஃபைனலா லூக் அப்படின்னு ஒருத்தனும் இருக்கான். சோ இந்த 6 பேர் தான் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல எப்பயுமே ஒன்னாவே சுத்தி திரிவானுங்க. அவங்களுக்கு ஸ்கூல்ல படிக்கிறதே சுத்தமா பிடிக்கவே இல்ல. ஏன்னா எப்ப பார்த்தாலும் படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கனாலே அவங்களுக்கு செம்மையா போர் அடிச்சிருது. சோ இந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருந்து ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6 பேர் சேர்ந்து ஒரு பிளான போடுறாங்க. அதுதான் ஃபிஜி அப்படின்ற ஐலாண்டுக்கு சும்மா ஒரு சின்ன ட்ரிப்பா போயிட்டு வந்துடலாம் அப்படின்றது. இது சொல்றதுக்கு வேணா ஈஸியா இருக்கலாம், ஆனா செயல்முறையில அவ்வளவு ஈஸியான விஷயமானு கேட்டா அதுதான் கிடையாது. ஏன்னா கடல்ல டிராவல் பண்றதுன்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது இல்லையா. ஏன்னா ஒன்ஸ் நம்ம கடலுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா, அதுவும் சுத்தி தண்ணி இருக்க இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ராப்பரான மாலுமி இல்லாட்டினா நம்ம எங்க இருக்கணும்னு தெரியாது, நம்ம எந்த பக்கம் போகணும்னு தெரியாது இல்லையா. சோ அதனாலேயே கடற்பயணம் அப்படின்றது செம்ம டேஞ்சரான ஒரு பயணம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அப்படிப்பட்ட அந்த ஒரு பயணத்தை இந்த 6 பேர் எப்படியாச்சும் மேற்கொண்டு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமா இருக்கானுங்க. ஏன்னா இந்த 6 பேருக்கும் அட்வென்ச்சர் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த 6 பேருமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு சொசைட்டில வெல்த்தியான பசங்க தான். சோ அதனாலேயே காசுக்கு வேண்டிய பஞ்சமே இருக்காது. சோ அந்த காசை வச்சு நம்ம எப்படியாச்சும் ஃபிஜிக்கு போயிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட தான் இருக்கானுங்க. சோ ஒன்ஸ் இதை முடிவு பண்ணிட்டானுங்க அப்படின்னா அடுத்து எனக்கு தேவையானது ஒரு படகு தானே. ஏன்னா படகு இருந்தா தானே அந்த தீவுக்கே போக முடியும். சோ படகை காசு கொடுத்து வாங்கலாமா அப்படின்னு பார்த்தா படகோட காசை எக்கச்சக்கமா சொல்றாங்க. சோ அவ்வளவு காசெல்லாம் நம்ம வீட்டுல கேட்டு வாங்க முடியாது அப்படின்றது இந்த பசங்களுக்கு நல்லாவே தெரியுது. அதுவும் படகு வாங்க போறேன் காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா வீட்டுல எங்க போற ஏது போற அப்படின்னு கேள்வி கேட்பாங்க இல்லையா. இவங்களோட பிளானே வீட்டுக்கு தெரியாம போயிட்டு டக்குன்னு திரும்பிடணும் அப்படின்றதாம் இவங்களோட பிளானாவே இருக்கு. சோ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்பதான் பேசாம படகு ஆட்டையை போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றானுங்க. அப்படி முடிவு பண்ணோன்னு யாரோட படகு ஆட்டையை போடலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப அந்த தீவுல இருக்க டனிலா ஒகிலா அப்படின்னு அந்த தீவுல இருக்க ஃபிஷர்மேனோட படகு ஆட்டையை போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கெட்சையும் போட்டுறானுங்க. ஒன்ஸ் இந்த படகை தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கெட்சை போட்டனே இவங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் ரெடி பண்றாங்க. தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்றாங்க அப்படின்றதுக்காக பக்காவா எல்லாத்தையும் ரெடி பண்ணல. ஏன்னா இவங்க எல்லாருமே ஸ்கூல் பசங்க, அமைச்சரான பசங்க இல்லையா. சோ இந்த கடற்பயணம் ஈஸியா இருக்க போகுது அப்படின்னு நினைச்சுதான் ஜாலியா இருக்கானுங்க. அதனாலேயே பாத்தீங்கன்னா 2 தார் வாழைப்பழம், அப்புறம் கொஞ்சம் தேங்காய், கூட பாத்தீங்கன்னா மாத்துறதுக்கு ஒரே ஒரு ட்ரெஸ், ஒரு கேஸ் ஸ்டவ் மட்டும் தான் எடுத்துட்டு போறானுங்க. இதுலயே இவங்களோட அமைச்சர்னஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா கடல்ல டிராவல் பண்ணா சுத்தி இருக்க எல்லாமே உப்பு தண்ணி இல்லையா. அந்த டைம் தாகம் ஏற்படுச்சுன்னா குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி தேவை இல்லையா. ஆனா அதை கூட பெருசா கண்டுக்கிறாம வெறும் ஒரு கேன் மட்டும் தான் நல்ல தண்ணியை கொண்டு போறானுங்க. அது மட்டும் கிடையாது, கடல்ல டிராவல் பண்ணா திசை தெரிறதுக்கு காம்பஸும் வேணும் இல்லையா. காம்பஸை தாண்டி மேப்பும் கையில இருக்கணும் இல்லையா. சப்போஸ் இது 2 இருந்தாலுமே கரெக்டா போட்டை செலுத்துறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான மாலுமியும் வேணும் இல்லையா. ஆனா அந்த மாலுமியும் இவங்கிட்ட இல்ல. சரி மேப்பாச்சு இருக்கான்னு கேட்டா மேப்பும் கிடையாது, சரி காம்பஸாச்சு இருக்கான்னு கேட்டா காம்பஸும் எடுத்துக்கல. சோ இது எதுவுமே இல்லாம 2 தார் வாழைப்பழம், கொஞ்சம் தேங்காய், மாத்திக்கிறதுக்கு ஒரு செட் ஆஃப் துணிமணி, ஒரு கேன் நல்ல தண்ணி, ஒரு கேஸ் ஸ்டவ் எடுத்துட்டு படகு ஆட்டைய போட போயிடுறானுங்க. சோ இப்படி போற அவனுங்க மறைஞ்சுன்னு அந்த படகு பக்கத்துல யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நோட்டம் போடுறானுங்க. அப்படி நோட்டம் போடுறப்ப அந்த ஃபிஷர்மேன் அந்த படகு பக்கத்துல இல்லாம கொஞ்சம் தூரமா இருக்கத நோட் பண்ண உடனே குடுக்குடுன்னு ஓடி போய் அந்த படகோட கயிறை அவுத்துட்டு அந்த படகுல ஏறி அந்த படகு கடலுக்குள்ள செலுத்திடுறானுங்க. இத தூரமா அந்த டனிலா ஒகிலா ஃபிஷர்மேனும் பாத்துறாரு. அதை பார்த்த உடனே கத்திக்கினே ஓடி வராரு. ஆனா அப்படி அவர் ஓடி வரதுக்குள்ள இவங்க தண்ணிக்குள்ள தூரமா போயிடுறானுங்க. அப்படி போற அவனுங்க சும்மா ஒண்ணும் போல இவரை பார்த்துட்டு கிண்டலும் கேலியும் பண்ணி டான்ஸ் ஆடிட்டே போறானுங்க. சோ இத பாக்குறப்ப அவர் செம்ம கடுப்பாயிராப்ல. சோ உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு இத கம்ப்ளைண்டும் பண்றாப்ல. ஆனா என்னத்தை இவர் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவனுங்க கடலுக்குள்ள ரொம்ப தூரம் போயிடுறானுங்க. ஆனா அப்படி போற அவனுங்களுக்கு தெரியாது இந்த பயணம் போனோன்னு ஈஸியா திரும்பி வந்து முடிய போறது கிடையாது. இந்த பயணம் கிட்டத்தட்ட 15 மாதங்கள் தொடர போகுது அப்படின்னு. எஸ், இவனுங்க எங்க இருந்து கிளம்புறாங்க? டோங்கா அப்படின்ற ஐலாண்ட்ல இருந்து தானே கிளம்புறாங்க. இங்க இருந்து கிளம்புற இவனுங்களோட டெஸ்டினேஷன் என்னது? ஃபிஜி அப்படின்ற ஐலாண்ட் தானே. சோ இந்த ஒரு ஐலாண்ட் இவனுங்க கிளம்புன டோங்கா ஐலாண்ட்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா
கிட்டத்தட்ட 750 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இந்த 750 கிலோமீட்டர் அப்படின்றது சாதாரண விஷயமே கிடையாது. இது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்ம ஊர் கன்னியாகுமரியில இருந்து சென்னைக்கே கிட்டத்தட்ட 707 கிலோமீட்டர், அதையும் தாண்டி கிட்டத்தட்ட 43 கிலோமீட்டர் போனாதான் இந்த ஃபிஜி ஐலாண்டே அடைய முடியும். சோ அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இவன்கிட்ட பேக்கப் இருக்கணும் இல்லையா? ஆனா அது எதுவுமே இல்லாம தான் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டே போயிட்டு இருக்கானுங்க. அப்படி போறப்ப எந்த பக்கம் போறோன்னே தெரியாம தான் அவங்களே போயிட்டு இருக்கானுங்க. இருந்தாலும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டே தான் போயிட்டு இருக்கானுங்க. அப்படி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டே போயிட்டு இருக்கப்பே கொஞ்சம் கொஞ்சமா டேவும் மங்க ஆரம்பிக்குது. கடல்ல இருளும் சூழுது. அந்த இருளோட இருள அது வரைக்கும் நல்லா இருந்த கிளைமேட் மோசமாகவும் ஆரம்பிக்குது. எஸ், அது வரைக்கும் கிளியரா இருந்த ஸ்கைல இப்ப கருமேகங்கள் சூழுது. அந்த கருமேகங்கள்ல இருந்து ஒரு மிகப்பெரிய புயலும் உருவாகுது. அது இந்த 6 பேர் போற போட்டை சுத்தி பேயவும் ஆரம்பிக்குது. ஆனா இப்படி மழை பெஞ்சிட்டு இருக்க அந்த ஒரு டைம்ல இவன் டயர்ல ரொம்ப அழுத்து போய் அசதியா தூங்கிட்டு இருக்கானுங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கப்பதான் சுத்தியும் வெறித்தனமா மழை பெஞ்சிட்டு இருக்கத பார்த்தோன்னே டக்கு டக்குன்னு எந்திரிக்கிறானுங்க. அப்படி எந்திரிச்சு பாக்குறதுக்குள்ள இவங்க வச்சிருந்த வாழைத்தாரும் தண்ணிக்குள்ள போயிருது. இவங்க வச்சிருந்த துணிமணியும் தண்ணிக்குள்ள போயிருது. கூடவே நல்ல தண்ணியும் கடலுக்குள்ள போயிருது. சோ இதை தவிர்த்து கொஞ்சம் நஞ்சம் தேங்காய் மட்டும் தான் இப்போதைக்கு அவங்க படகுலயே கிடக்கு. சோ இதை பார்த்தோன்னே இவங்களுக்கு ஒரு மாதிரி பயம் உருவாக ஆரம்பிச்சிருது. சோ அப்படி பயம் உருவாக ஆரம்பிச்சோன்னே நம்ம வந்தவழியே போட்டை திருப்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டை திருப்ப ட்ரை பண்றானுங்க. ஆனா மழை பயங்கரமா பெஞ்சிட்டு இருக்கனால அவங்களால போட்டை சரியா திருப்ப முடியல. சரி மழை நிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு படகுலயே அமைதியா நடுங்கிட்டே உட்காந்துருக்கானுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மழையும் குறைய ஆரம்பிக்குது. அப்படி மழை குறைய ஆரம்பிச்ச உடனே போட்டை திருப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டை திருப்ப ட்ரை பண்றானுங்க. ஆனா அப்பயும் படகு திரும்ப மாட்டேங்குது. என்னடா படகு திரும்ப மாட்டேங்குதுன்னு பார்த்தா படகு திருப்புறதுக்கு யூஸ் ஆகிற ரட்டர் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த படகுல உடைஞ்சு போயிருது. இது இன்னும் கொஞ்சம் இவனுக்கு பீதியை கிரியேட் பண்ணுது. ஏன்னா ரட்டர் அப்படின்ற ஒண்ணு இல்ல அப்படின்னா படகை இவங்க எதிர்பார்க்கிற திசையில திருப்ப முடியாது. படகு போற போக்குல மட்டும் தான் இவனால போகவே முடியும். சோ இந்த ஒரு சிச்சுவேஷன்ல இருள் மறைந்து பகலும் வருது. அந்த டைம்ல இவங்க படகுல இருந்து எந்திரிச்சு நின்று பாக்குறானுங்க. அப்படி பாக்குறப்பதான் அவனுங்களுக்கே தெரியுது கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் தண்ணி மட்டும் தான் தெரியுதே தவிர எந்த ஒரு இடத்துலயும் நிலப்பகுதியே தெரியல. சோ மனித நடமாட்டமே இல்லாத தண்ணீர் சூழ்ந்த கடல்ல இப்ப தன்னந்தனியா இவனுங்க மாட்டிக்கிட்டானுங்க. சோ அந்த டைம்ல இவனுங்களுக்கு என்ன பண்றது எது பண்றதுனே தெரியல. இந்த 6 பேருக்குமே உச்சக்கட்ட பயம் கிரியேட் ஆகுது. சோ அதனாலே இந்த 6 பேரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலையில உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறானுங்க. ஆனா என்னத்த அழுதாலும் அழுதா மட்டும் வீட்டுக்கு திரும்பி போயிட முடியுமா என்ன? கண்டிப்பா போகவே முடியாது இல்லையா? சோ அதனாலே மனசை தேத்திட்டு என்னடா பண்ணலாம் எதிரா பண்ணலாம் அவனுங்களே டிஸ்கஸ் பண்றானுங்க. அப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கப்பே டைம் ஓடுது. டைம் ஓட ஓட அவனுக்கு பயங்கரமா பசிக்கவும் ஆரம்பிக்குது. ஆனா என்னத்த பசிச்சாலும் இவங்க வச்சிருந்த வாழைத்தார் தண்ணிக்குள்ள போயிடுச்சு இல்லையா? சோ அதனாலே சாப்பிடறதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப அந்த படகுல ஆல்ரெடி மிச்சம் நச்சம் கடந்த அந்த தேங்காய் இருக்கு பாத்தீங்களா? அந்த தேங்காயை உடைச்சு அதுல இருக்கிற தேங்காய் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா தின்ன ஆரம்பிக்கிறானுங்க. அப்படி தேங்காய் உடைச்சு தின்றாங்க அப்படின்றக்காக ஒரே வேலையில எல்லாத்தையுமே உடைச்சு இவங்களால தின்ன முடியாது. ஏன்னா இவங்க நிலத்தை ரீச் பண்ற வரைக்கும் அந்த தேங்காய் மட்டும் தான் இவங்களுக்கு சாப்பாடு. சோ அதனாலேயே அதையுமே கொஞ்சம் கொஞ்சமா தின்ன அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமா தின்றானுங்க. ஆனா என்னத்தை கொஞ்சம் கொஞ்சமா தின்றாலும் அந்த தேங்காய் தின்றதுனால வயிறு நிறைஞ்சிருமான்னு கேட்டா கண்டிப்பா நிறையாது இல்லையா? சோ அதனாலேயே நம்ம பேசாம மீனை பிடிக்க ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு படகுல இருந்த மாதிரி மீனை பிடிக்கலாம் சொல்லிட்டு கையை வச்சு சும்மா சும்மா அலசி பாக்குறானுங்க. ஆனா அப்படி அலசி பாக்குறப்ப இவங்க கையில மீனும் சிக்க மாட்டேங்குது. சோ இது இவங்களுக்கு செம்மையான ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் கொடுக்குது. ஆல்ரெடி இந்த 6 பேர் பாத்தீங்கன்னா உச்சக்கட்ட பயத்துல இருக்கானுங்க. அப்படி இருக்கிறப்ப இப்ப பசி வேற அளவுக்கு அதிகமா இருக்கு இல்லையா? சோ அதனாலே கொஞ்சம் கொஞ்சமா சோர்வடைய ஆரம்பிக்கிறானுங்க. இந்த பசி தான் ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னு பார்த்தா டைம் போக போக தாகம் எடுக்க ஆரம்பிக்கும் இல்லையா? தாகம் எடுத்துச்சுன்னா தண்ணி குடிக்கணும் இல்லையா? அப்படி தண்ணி குடிக்கணும் அப்படின்னா சுத்தி இருக்கிற கடல் தண்ணியை குடிச்சா அது கம்ப்ளீட்டா உப்பா இருக்கும். அப்படி உப்பா இருக்கிற தண்ணியை குடிச்சா இன்னும் கொஞ்சம் தாகம் அதிகமாகும் இல்லையா? சோ அதனாலே ஸ்டார்டிங்ல கடல் தண்ணி குடிக்கலாம் சொல்லிட்டு டக்குன்னு எடுத்து குடிச்சு பாக்குறானுங்க. அப்படி குடிச்ச உடனே டபக்குன்னு வாந்தி எடுத்துறானுங்க. அப்படி வாந்தி எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே தெரியுது இந்த கடல் தண்ணி நம்மளால வாய் வச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு. சரி இப்ப என்னடா பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப இவங்க ஆல்ரெடி வெட்டின தேங்காயை போக மிச்சம் இருக்கிற தேங்காய் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லையா? அந்த தண்ணியை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி அதுல இருக்கிற தண்ணியை லைட்டா வாயில வச்சு மட்டும் எடுக்கிறானுங்க. ஆனா அது அந்த அளவுக்கு பெருசா இவங்களோட தாகத்தை தீர்க்கவே மாட்டேங்குது. அதே நேரத்துல அங்க இருக்கிற கொஞ்சம் நஞ்ச தேங்காயும் பாத்தீங்கன்னா இவனுக்கு பெருசா பசியும் போக்க மாட்டேங்குது. இப்படியே பாத்தீங்கன்னா 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் சொல்லிட்டு நாட்கள் கழிய ஆரம்பிக்குது. இவங்க போட்ல வச்சிருந்த கொஞ்சம் நஞ்ச தேங்காயும் கம்ப்ளீட்டா தீருது. அதுக்கடுத்து உங்களுக்கு என்ன பண்றது எது பண்றதுன்னு சுத்தமா தெரியவே இல்லை. இவங்க குடிக்கிறதுக்கு தண்ணி கூட அங்க இல்லாத சுச்சுவேஷன்ல அந்த படகுல மிதந்துட்டே இருக்கானுங்க. அப்படி மிதக்கிற அந்த ஒரு படகு எந்த பக்கம் காத்தடிக்குதோ அந்த பக்கத்தை நோக்கி நகர்ந்து போய்கிட்டே இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கப்ப பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த நாட்கள்ல இவங்க தண்ணி குடிக்காம கொஞ்சம் கொஞ்சமா சொனங்க ஆரம்பிக்கிறானுங்க. அப்படி சொனங்குறப்ப திடீர்னு ஒரு மிகப்பெரிய மழை பெய்யுது. அந்த மழையை பார்த்த உடனே ஆத்தாடி இதுதானே நம்மளுக்கான டைம். இப்ப பெய்யற தண்ணியை நம்ம கம்ப்ளீட்டா சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால கொஞ்ச நாளுக்கு தண்ணி குடிச்சு சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு அவங்க இருந்த அந்த சிரட்டாச்சி இருக்கும் பாத்தீங்களா? தேங்காய் தின்றது போக இருக்கிற மிச்ச சிரட்டாச்சி, அந்த சிரட்டாச்சி வச்சு தண்ணியை ஃபுல்லா டப்புன்னு பிடிக்கிறானுங்க. அப்படி பிடிச்சிட்டு அவங்க ஆட்டிய போட்டு வந்தாங்க பாத்தீங்கன்னா படகு. அந்த படகுல ஒரு சின்ன கேன் இருக்கிறதையும் பாத்துறானுங்க. அந்த கேன்ல பாத்தீங்கன்னா சிரட்டாச்சில மழை தண்ணியை பிடிச்சு ஊத்தி அதில் நிறைச்சு வச்சுக்கிறானுங்க. அப்படி நிறைச்சு வச்ச அந்த ஒரு தண்ணியை வச்சுதான் அடுத்த சில நாட்கள் இவனுங்க ஓட்டுறானுங்க. ஆனா என்னத்தை ஓட்டினாலும் வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு ரொம்ப நாள் ஓட்ட முடியாது இல்லையா? சோ அதனாலே கொஞ்சமா சொனங்க ஆரம்பிச்சானுங்க. எல்லாருமே படகுல ஒவ்வொரு மூலையில படுக்க ஆரம்பிக்கிறானுங்க. அப்படி படுத்துட்டு இருக்கப்பே கிட்டத்தட்ட 7 நாட்களும் கழியுது. அதாவது மிகப்பெரிய மழையில பாத்தீங்கன்னா தன்னோட உணவுகள்லாம் இழந்தானுங்க பாத்தீங்களா? அந்த நாள்ல இருந்து 7 நாட்கள் கழியுது. அந்த 7 நாட்கள் கழிந்து 8வது நாள் இரவுல ஒரு மிகப்பெரிய மிராக்கள் நடக்குது. அந்த 6 பேர்ல மூத்தவனா இருந்த
அந்த மனோ இருக்கான் பாத்தீங்களா, அந்த மனோட கண்ணுல பாத்தீங்கன்னா தூரமா இருட்டுல ஏதோ ஒரு கரும்பாறை இருக்கிற மாதிரி ஒரு உருவத்தை பாக்குறான். அந்த தோற்றத்தை பாக்குறப்ப இவன் ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடுறான் அது மலைதான் அப்படின்னு. சோ அதை பார்த்த உடனே படகுல அங்கிட்டு கிட்ட படுத்து விடுற எல்லாரும் டக்கு 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 டக்குன்னு உசுப்பி விட்டு, எந்திரிங்கடா என் கண்ணுக்கு தூரமா ஏதோ ஒரு மலை தர்ற மாதிரி தெரியுதுடா, நீங்களும் ஒரு பாருங்கடா அப்படின்னு சொல்றான். அப்படி சொன்ன உடனே அவங்க எல்லாருமே சொன்னங்கன மாதிரி எந்திரிச்சு பாக்குறானுங்க. அப்படி பாக்குறப்ப தூரமா மலை இருக்கிறத எல்லாராலையுமே பார்க்க முடியுது. அதை பார்த்தோன்னே இவங்களுக்கு எல்லாருக்குமே செம்மையான ஒரு ஹாப்பினஸ் கிரியேட் ஆகுது. ஆனா என்னத்த ஹாப்பினஸ் கிரியேட் ஆனாலும் இந்த படகுல பதக்கி துடுப்பும் கிடையாது, திசையை நோக்கி செலுத்துறதுக்கு மீட்டர் ரட்டரும் இல்லையா. சோ அதனாலே ரொம்ப வேகமா இந்த படகை பாத்தீங்கன்னா அந்த மலையை நோக்கி இவங்களால செலுத்த முடியல. இயற்கையா காற்றடிச்சு இந்த படகு அந்த மலையை நோக்கி தள்ளிட்டு போற வரைக்கும் இவங்க பொறுமையா தான் இருக்கணும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுது. சோ அதனாலே எல்லாருமே ஆர்வமா அந்த படகுலயே உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க. அந்த படகும் பாத்தீங்கன்னா மெல்ல 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 நகர்ந்து போயிட்டே இருக்கு. அப்படி போற திசையும் இவங்களோட அதிர்ஷ்டத்துக்கு அந்த மலையை நோக்கி தான் போகுது. சோ கொஞ்சம் கொஞ்சமா இவங்க போற படகு அந்த மலைக்கு பக்கத்துல நெருங்குறப்பதான் அது வெறும் மலை மட்டும் கிடையாது, அது ஒரு அழகான சின்ன தீவு அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. சோ அந்த தீவை பார்த்த உடனே இவங்களுக்கு செம்மையான ஒரு ஹாப்பினஸ் கிரியேட் ஆயிருது. அப்பாடா ஒரு தீவு அடைய போறோம், இந்த தீவுக்கு மட்டும் நம்ம போய் சேர்ந்துட்டோம் அப்படின்னா அங்க இருக்கிற மக்கள்கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் காலையில போட்டை பிடிச்சி நம்ம ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையான ஒரு எக்ஸைட்மெண்டோட இருக்கானுங்க. அப்படி இருக்கிற அவனுங்க அந்த தீவுக்கு பக்கத்துல படகு போன உடனே எல்லாருமே தண்ணிக்குள்ள குதிக்கலாம் சொல்லிட்டு வேகமா குதிக்க போறானுங்க. அப்படி குதிக்க போறப்ப அங்க இருந்து 5 பேரையும் மனோன்றவன் தடுத்து நிப்பாட்டி, என்னங்களா நீங்க ஒரு டபக்குன்னு குதிக்க போறீங்க, ஏன்னா நம்ம இப்ப வந்திருக்க தீவு எந்த தீவுன்னு நம்ம யாருக்குமே தெரியாது, இங்க யார் இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது, அங்க ஏதாச்சும் ஆபத்தான விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம 6 பேருமே கொண்டு போட்டுரும். அதனால நீங்க 5 பேர் இந்த போட்லயே இருங்க, நான் குதிச்சு போய் அந்த கரைக்கு போறேன், கரைக்கு போயிட்டு அங்க போய் செக் பண்ணி பாக்குறேன், அப்படி பாக்குறப்ப எதுவும் சந்தேகப்படுற மாதிரி இல்ல அப்படின்னா நான் சிக்னலை கொடுக்குறேன், அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க கீழே குதிச்சு நீந்தி வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோ டக்குன்னு படகுல இருந்து குதிச்சு அந்த கரையை நோக்கி போறான். அப்படி போறப்பதான் அவனுக்கே தெரியுது அந்த தீவி அப்சைடு டவுன் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டு ஆடுது அப்படின்றது. அதை பாக்குறப்ப ஒரு மாதிரி இவனுக்கு பயம் கிரியேட் ஆயிருது. ஆத்தாடி இந்த தீவி ஒருவேளை கடலுக்கு மேல மதக்கிற தீவா இருக்குமோ, நம்ம வந்த உடனே நம்ம வெயிட்ட கூட தாங்காம அங்கிட்டு ஆடுதடா அப்படின்னு சொல்லிட்டு கண் அப்படி கசை கசை இப்படி நிமிர்ந்து பாக்குறான். அப்படி பாக்குறப்பதான் அவனுக்கே தெரியுது தீவெல்லாம் ஸ்டெடியா தான் இருக்கு, இவனுக்கு ரொம்ப நாளா சாப்பிடாம இருக்கனால வந்துட்டு ஸ்டாமினா பெருசா இல்லாததுனால அவன் கரை அடைஞ்ச உடனே அவனோட தலையை சுத்துது அப்படின்றது. சோ ஒன்ஸ் இதை பார்த்தோன்னே அந்த கரையை ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாங்க, யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. ஒன்ஸ் அங்க யாருமே இல்லைன்றது தெரிஞ்ச உடனே போட்ல இருக்கிற 5 பேருக்கு சிக்னல் கொடுக்குறான். அப்படி கொடுத்த உடனே அந்த 5 பேரும் டப்புக்கு 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 டப்புன்னு குதிச்சு ஸ்டாமினாவே இல்லாம நீந்த முடியாம நீந்தி வந்து கரையை ரீச் ஆறானுங்க. அப்படி உனக்கு கரையை ரீச் ஆகிற அந்த ஒரு டைம் நைட்டு 11 மணியா இருக்கு. சோ ஒன்ஸ் கரையை ரீச் ஆன உடனே தான் எனக்கு உயிரே வருது. ஏன்னா இவ்வளவு நாள் படகுல பார்த்தா அங்கிட்டு ஆடிட்டு இருக்கிற படகுலே உட்காந்துட்டு இருந்தானுங்க, படுத்துட்டு இருந்தானுங்க இல்லையா. சோ அதனாலே பெருசா தூக்கமே இல்லாம இருந்தானுங்க. சோ அப்படி தூக்கம் இல்லாம இருந்தவங்க இப்ப கரையை ரீச் ஆகி மண்ணில் படுக்க விட்டு நல்லாவே தூக்கம் வருது. சோ அதனாலே அசதிலேயே பார்த்தீங்கன்னா நைட்டு 11 மணிக்கு தூங்குறவனுங்க அடுத்த நாள் காலையில தான் வேக்கப் ஆறானுங்க. அப்படி வேக்கப் ஆறப்பதான் இவனுக்கு நல்லாவே சுயநலவு தெரியுது, நம்ம ஒரு அழகான தீவை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு. சோ இப்படி இவனுக்கு அடைஞ்ச இந்த தீவை பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இது ஐலாண்ட் ஆஃப் அட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஐலாண்ட் ஆஃப் அட்டா பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய தீவுலாம் கிடையாது, இது ஒரு சின்ன தீவு தான். இந்த தீவுல மனிதர்கள் வாழ்றாங்களா அப்படின்னு கேட்டா இவனுக்கு ரீச் ஆன அந்த ஒரு டைம்ல எந்த ஒரு மனிதனும் அந்த தீவுல வாழல. அது அப்ப மட்டும் கிடையாது, இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தீவுல எந்த ஒரு மனிதர்களும் வாழல. அதுக்காக அந்த தீவுல மனிதர்களே வாழ்ந்தது இல்லையா அப்படின்னு கேட்டா ஒன்ஸ் அப்பான டைம் அந்த தீவுல மனிதர்கள் வாழதான் செஞ்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா 1860 காலகட்டம் இருக்கு பாத்தீங்களா, அந்த காலகட்டத்தில் அந்த தீவுல மனிதர்கள் வாழதான் செஞ்சாங்க. அப்படி வாழ்ந்த மனிதர்கள் வேற யாரும் கிடையாது, இந்த 6 சின்ன பசங்க தங்கி இருக்கிற தீவான டோங்கான் தீவு இருக்கு பாத்தீங்களா, அந்த டோங்கான் தீவோட முன்னோர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் அங்க வாழவே செஞ்சிருக்காங்க. ஆனா அப்படி வாழ்ந்த அவங்களோட அமைதியான வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி பெருவியன் படைவீரர்கள் அந்த தீவடைஞ்சு அங்க இருக்கிற மக்களை சிறை கைதிகளா புடிச்சிட்டு போய் லேபர் கேம்ப்ல போட்டதுனால அந்த தீவுல இருந்த பாதி பேர் பார்த்தா அந்த தீவுல இருந்து கடத்தப்பட்டு லேபர் கேம்புக்கு கூட்டு போகப்படுறாங்க. அப்படி லேபர் கேம்புக்கு கூட்டு போகப்பட்ட மக்களோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 130. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த தீவுல மொத்தமே பாத்தீங்கன்னா 350 பேர் தான் வாழவே செஞ்சிருக்காங்க. அதுல 130 பேரை கூட்டு போயிட்டாங்க. அப்படி கூட்டு போன அந்த 130 பேர்ல பாத்தீங்கன்னா மேக்சிமம் பேர் பெண்களாவும் இருக்காங்க. சோ அதனாலே மிச்சம் இருக்கிற ஆண்களை மட்டும் அந்த தீவுல விட்டுட்டு போயிருக்காங்க. அப்படி விட்டுட்டு போன ஆண்கள் பாத்தீங்கன்னா தன்னோட வாழ்நாட்கள் அங்க கழிச்சுட்டு அங்கேயே இறந்து மடியவும் செஞ்சிருக்காங்க. சோ ஒன்ஸ் அவங்க அங்க வாழ்ந்து இறந்து மடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த தீவுல வேற எந்த ஒரு மனிதர்களும் போகவும் இல்லை, அதுக்கடுத்து அங்க போய் யாரும் வாழவும் இல்லை. அப்படி யாருமே வாழாத அந்த ஒரு அபாண்டனான தீவுல தான் இப்ப இந்த 6 பேர் பாத்தீங்கன்னா 100 வருடங்கள் கழித்து தன்னோட கால் எடுத்து வச்சிருக்காங்க. சோ அப்படி கால் எடுத்து வச்சவனுங்க நைட்டு ஃபுல்லா தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில எந்திரிச்சானுங்க இல்லையா. அப்படி எந்திரிச்ச உடனே இந்த தீவை பார்த்த உடனே இந்த தீவை பத்தி தெரிஞ்சுக்கணும், இங்க யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லிட்டு பாக்கணும்னு சொல்லிட்டு வேகமா குடுகுடுன்னு ஓடுறானுங்க. ஆனா அப்படி அங்கிட்டு இங்கிட்டு ஓடி பார்த்தாலும் எங்கேயுமே யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. சோ அதை பாக்குறப்ப இவனுக்கு ஒரு மாதிரி பயம் கிரியேட் ஆகுது. எனக்கு தான் பயம் கிரியேட் ஆனாலும் அந்த டைம்ல இவங்களுக்கு பசியும் அளவுக்கு அதிகமா வருது. சோ அதனாலே பசிக்கு ஏதாச்சும் பண்ணணும்டான்னு சொல்லிட்டு அந்த தீவுல இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பாக்குறப்ப அங்க எக்கச்சக்கமான தென்னை மரங்கள் இருக்கிறத பாக்குறானுங்க. அதை பார்த்த உடனே வேகமா மரத்துல ஏறி தேங்காயை பறிச்சு தன்னோட பசியை ஆத்திக்கிறானுங்க. ஒன்ஸ் தேங்காயை பறிச்சு சாப்பிட்ட உடனே இது தீவு தானே, அதுவும் காடா தானே இருக்கு, அப்ப கண்டிப்பா இங்க பறவைகள் கூடு கட்டி இருக்கும். அந்த கூடு இருக்கிற இடத்துல நம்ம ரீச் பண்ணோம் அப்படின்னா பறவைகளை நம்மளால ஈஸியா பிடிச்சிட முடியும். அப்படி பிடிச்சோம் அப்படின்னா அதை நம்ம உணவா சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீவுல இருக்கிற உயரமான பகுதிகள் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்த்து நடக்க ஆரம்பிக்கிறானுங்க. அப்படி நடக்க ஆரம்பிக்கிறப்பதான் சில முக்கியமான விஷயங்களையும் பாக்குறானுங்க. இந்த மாதிரி இந்த 6 பேரும் தீவோட
தீவோட உச்சியை நோக்கி நடந்து போறப்ப இந்த 6 பேர்ல அந்த டேவிட்டோட அப்பா பாத்தீங்கன்னா மரத்தோட வேர்ல இருந்து எப்படி தண்ணி எடுக்கிறது அப்படின்றத கத்து கொடுத்திருந்திருக்காரு. சோ அதை வச்சு இவனுக்கு தாக எடுத்தோடனே வேகமா ஓடி போய் மரத்துக்கு கீழே குழிய தோண்டி அதோட வேரை கட் பண்ணி விட்டு அதுல இருந்து தண்ணியை பிடிக்கிறானுங்க. அப்படி பிடிக்கிற ப்ராசஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா நடக்கிற ப்ராசஸ் எல்லாம் கிடையாது, ஸ்லோவா தான் நடக்கும். சோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சு குடிக்கிறானுங்க. ஆனா என்னத்தை தான் வெயிட் பண்ணி குடிச்சாலும் இந்த மாதிரி நல்ல தண்ணி குடிச்சே இவனுக்கு பல நாள் ஆச்சு இல்லையா. சோ அதனாலே இந்த தண்ணியை குடிக்கிறது இவனுக்கு அமிர்தத்தை குடிக்கிற மாதிரி இருக்கு. சோ ஒன்ஸ் அந்த தண்ணியை குடிச்சோடனே அங்கிருந்து கிளம்பி நடக்க ஆரம்பிக்கிறானுங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கப்பே ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கல்லால் செய்யப்பட்ட கத்திகள் இருக்கதை பாக்குறானுங்க. சோ இதை பாக்குறப்பதான் இவனுக்கே தெரியுது ஒரு காலத்துல இங்க மனிதர்கள் வாழ்ந்திருப்பாங்களோ அப்படின்றது. ஏன்னா இவனுங்க காலத்துல வாழ்ற மனிதர்களா இருந்தா கல்லால் செய்யப்பட்ட கத்திகள்லாம் வச்சிருக்க மாட்டாங்க இல்லையா. ஆனா இங்க கிடக்கிறதெல்லாம் கல்லால் செய்யப்பட்ட கத்தி இல்லையா. சோ அதனாலே நம்ம முன்னோர்கள் தான் இங்க வாழ்ந்து கத்திகளை விட்டுட்டு போயிருக்காங்க போல. அதுவும் நம்மளுடைய நல்லதுக்காக தான் விட்டுட்டு போயிருக்காங்க போல. எது எப்படியோ இங்க நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு கத்தி எடுத்து சொரிக்கிறாங்க. அந்த ஒரு கத்தி தான் அடுத்து இந்த தீவுல இவனுங்க சர்வைவ் ஆக போறதுக்கு ஹெல்ப் பண்ண போதா அப்படின்றது அந்த டைம்ல இவனுக்கு தெரியாது. எஸ் இந்த கத்தி எடுத்ததுக்கு அப்புறம் இவனுங்க போற வழியில பார்த்தீங்கன்னா அங்கங்க பப்பாளி மரங்களை பாக்குறானுங்க. சோ அப்படி பார்த்தோன்னே அங்க இருக்க பப்பாளி பழங்களை இந்த கத்தியை வச்சு வெட்டி சாப்பிடுறானுங்க. அதுக்கடுத்து தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து மேல் நோக்கி போறானுங்க. அப்படி போய் கடைசியா பார்த்தீங்கன்னா அந்த தீவோட உச்சியையும் அடைஞ்சிடறானுங்க. அப்படி அடைஞ்சு பாக்குறப்ப அங்க எக்கச்சக்கமான பறவை கூடுகள் இருக்கதையும் பாக்குறானுங்க. அதுல எக்கச்சக்கமான கடல் பறவைகள் இருக்கதையும் பாத்துறானுங்க. சோ அதுல பாத்தீங்கன்னா 2 பறவைகளை இவன் போன உடனே கையாலேயே பிடிச்சிடானுங்க. சோ அப்படி பிடிச்சோன்னே இவனுக்கு வச்சுக்க கத்தியாலே அந்த பறவை வெட்டி அதை அப்படியே பச்சையாவே சாப்பிட்றானுங்க. ஏன்னா இவனுக்கு இந்த மாதிரியான மீட்டை சாப்பிட்டு பல நாட்கள் ஆச்சு இல்லையா. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்க தேங்காய் தண்ணியும் தானே குடிச்சிட்டு இருந்திருக்கானுங்க. சோ அதனாலே ஃபர்ஸ்ட் டைம் கறியை பார்த்தோன்னே பாஞ்சிடறானுங்க. இப்படி பச்சையா தின்னதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. ஏன்னா இவனுக்கு தீ மூட்டவும் தெரியாது இல்லையா. சோ அதனாலே வேற வழியே இல்லாம தான் பச்சையா தின்றானுங்க. அப்படி அந்த கறியை தின்னு முடிக்கிறப்பே இரவும் ஆயிடுது. சோ அந்த டைம்ல எங்க தங்குறது ஏது தங்குறதுன்னு இவங்களுக்கு சுத்தமா புரியவே இல்லை. அதுல இந்த காட்டுல ஏதாவது கொடூரமான விலங்குகள் இருந்துச்சு அப்படின்னா அதுவே இவங்க உயிருக்கும் ஆபத்தாயிரும் இல்லையா. சோ அதனாலே அன்னைக்கு நைட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மரத்து மேல ஏறி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றானுங்க. அப்படி முடிவு பண்ணோடனே அவனுக்கான மரத்தை சூஸ் பண்ணி அந்த மரத்துல ஏறி தூங்கிறானுங்க. அப்படி தூங்கினோடனே அடுத்த நாள் காலை ஆகுது. அந்த காலை பொழுதுல பாத்தீங்கன்னா இவங்களோட முதல் வேலையே இவங்க தங்குறதுக்கான ஷெல்டரை கிரியேட் பண்றதா தான் இருக்கு. சோ இந்த ஒரு வேலையை பாத்தீங்கன்னா அந்த கேங்ல இருந்த எல்ட்ரான மனோ எடுத்துக்கிறான். ஏன்னா அவனுக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவோட சேர்ந்து இந்த மாதிரியான கூடாரத்தை உருவாக்கின எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கு. சோ அதனாலே அங்க இருக்க தென்னங்கீத்து எல்லாத்தையும் கொண்டு வந்து அதை பின்னி ஒரு அழகான கூடாரத்தை உருவாக்க ஆரம்பிக்கிறான். அப்படி உருவாக்குறதும் ஒரு நாள் 2 நாள்ல முடிகிற ப்ராசஸ் எல்லாம் கிடையாது. அதை உருவாக்கி முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கும் மேல ஆயிடுது. சோ அதை ஒரு பக்கம் உருவாக்கிட்டு இருக்கப்பே இன்னொருத்தன் பாத்தீங்கன்னா கல்ல வச்சு தேய்ச்சு தீய உருவாக்குற ப்ராசஸை மேற்கொண்டுட்டு இருக்கான். அப்படி மேற்கொண்டு அவன் கடைசி 2 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு வழியா தீயையும் உருவாக்கிடுறான். அப்படி உருவாக்குன உடனே டக்கு சேர்த்து வச்சு இந்த காஞ்ச கட்டையெல்லாம் மொத்தமா அந்த தீயில போட்டுறானுங்க. அப்படி போட்டோடனே தீயும் நல்லா எரிய ஆரம்பிக்குது. சோ அந்த டைம்ல மனோ சொன்ன ஒரே விஷயம் இதுதான், நம்ம இந்த தீயை மட்டும் அணைய விட்டுறக்கூடாது. ஏன்னா ஒன்ஸ் இந்த தீயை அணைய விட்டுட்டோம் அப்படின்னா மறுபடியும் இந்த தீயை நம்மளால உருவாக்க முடியாது. சோ இதற்கான பொறுப்பை ஒருத்தர் எடுத்துக்கணும். அவனுடைய வேலையை காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கட்டை பறக்கிட்டு வரதா தான் இருக்கணும். அப்படி பிறக்க போற டைம்ல நிறைய கட்டையை வச்சு தீயையும் எரிச்சு விட்டு போயிடணும். சோ இப்படி நம்ம கட்டையை எரிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம சர்வைவ் ஆகுற வரைக்கும் இந்த தீயும் இங்க இருக்கும். அதை வச்சு நம்ம சமைக்கவும் செஞ்சுக்கலாம், குளிர்காயவும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றான். சோ இப்படி மனம் சொன்னோடனே அந்த கேங்ல இருந்த ஒருத்தர் இந்த பொறுப்பையும் எடுத்துக்கிறான். அது போக அந்த கேங்ல இருந்து அடுத்த 2 பேரோட பொறுப்பு என்னவா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா டெய்லி அந்த மலையோட உச்சிக்கு போய் 2 பறவைகளை அடிச்சு கொண்டு வரதா தான் இருந்துச்சு. அப்படி அவனுக்கு அடிச்சு கொண்டு வர அந்த பறவையை மிச்சம் இருக்க 2 பேரும் சமைச்சு தரதா அவங்களோட வேலையா இருந்துச்சு. அந்த சமைச்சு தர 2 பேருக்கும் இன்னொரு பொறுப்பும் கூடுதலா கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதுதான் கார்டனிங் பண்றது. எஸ் அந்த காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா பப்பாளி மரத்தையும் பார்த்திருக்காங்க, கூடுதலா வாழை மரத்தையும் பார்த்திருக்காங்க. சோ அது எல்லாத்தையும் இவங்களே விவசாயம் பண்ணி உருவாக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு தேவையான சாப்பாடை இவங்க இருக்க இடத்துல இருந்தே உருவாக்கிடலாம் இல்லையா. சோ அதனாலே அந்த பொறுப்பும் அந்த 2 பேருக்கு கொடுக்கப்படுது. அண்ட் இந்த வீடை கட்டி முடிச்சோடனே மனோக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான பொறுப்பை டெய்லி கடற்கரைக்கு போயிட்டு கடல்ல யாராவது வர்றாங்களா அப்படின்னு பார்க்கணும். அப்படி யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு சிக்னல் கொடுக்கணும். சோ இப்படி 6 பேரும் பாத்தீங்கன்னா தங்களுக்கான பொறுப்பை தனித்தனியா பிரிச்சுக்கிறானுங்க. அப்படி பிரிச்சுட்டு தான் தங்களுடைய வேலையை கண்டினியூஸா பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. இப்படியே நாட்கள் ஓடுது. ஒவ்வொருத்தருடைய ரொட்டீனும் பாத்தீங்கன்னா ரெகுலரா மாற ஆரம்பிக்குது. அப்படி ரெகுலர் ஆயிட்டு இருக்க அந்த ஒரு டைம்ல பறவைகளை பிடிக்க போற 2 பேர் இருக்கானுங்க பாத்தீங்களா. அவங்க ஒரு நாள் பறவையை பிடிக்க போறப்போ ஒரு வித்தியாசமான நிலப்பகுதியை பார்த்துறானுங்க. அதுதான் வால்கானிக் கிரேட்டர். சோ அதை பார்த்தோன்னே அதே இடத்துல நின்று ரசிச்சிட்டு இருக்கானுங்க. அப்படி ரசிச்சிட்டு இருக்கப்பதான் இவனுடைய காதுல ஒரு வித்தியாசமான சவுண்ட் கேக்குது. அதுதான் கோழி கொக்கரிக்கிற சவுண்டு. என்னடா இந்த காட்டுக்குள்ள கோழியெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வால்கானிக் கிரேட்டருக்கு பக்கத்துல போய் பாக்குறானுங்க. அப்படி பாக்குறப்பதான் அவனுங்களுக்கே தெரியுது அந்த கிரேட்டரை சுத்தி எக்கச்சக்கமான கோழிகள் தெரியுது அப்படின்றது. எஸ் இதுக்கு முன்னாடி இந்த தீவுகள்ல வாழ்ந்த முன்னோர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கோழிகளை வளர்த்துட்டு அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அப்படியே விட்டுட்டு போயிருந்திருக்காங்க. அந்த கோழிகள் கொஞ்சம் கொஞ்சமா இனப்பெருக்கம் பண்ணி அவங்க எக்கச்சக்கமா வாழ ஆரம்பிச்சிருக்கு. சோ இனிமேல் நம்மளுக்கு கடல் பறவைகள் மட்டும் கிடையாது, சிக்கனும் கிடைச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சிக்கனை தூக்கிட்டு போக ஆரம்பிச்சிடறாங்க. சோ அதையும் கொண்டு போய் தீயில வாட்டி அன்னைக்கு
அன்னைக்கு வெறித்தனமான ஒரு ஃபீஸ்ட்டை சாப்பிட்றானுங்க. ஆனா என்னதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொறுப்பை எடுத்துக்கிட்டாலும் சாப்பிட்றதுக்கு தேவையான உணவு கிடைச்சாலும் தங்குறதுக்கான செல்டரை உருவாக்குனாலும் இவனுங்க இன்னமும் இந்த தீவுல தானே தனியா மாட்டிட்டு இருக்கானுங்க. அதுவும் சின்ன பசங்க இல்லையா, அதனாலேயே வீட்டு ஞாபகம் அடிக்கடி வருமாம். அப்படி வீட்டு ஞாபகம் வரும்போது கதறி கதறி அழுவானுங்களாம். ஆனா அப்படி அழுது கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அவங்களே தேதிக்கிட்டு கதை பேச ஆரம்பிச்சிருவானுங்களாம். இப்படியே பாத்தீங்கன்னா மாதங்கள் ஓட ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 5ல இருந்து 6 மாதங்களும் கிடக்குது. அந்த டைம்ல ஒரு அசம்பாவிதமும் அங்க நடக்குது. எஸ், பறவைகளை பிடிக்கிறதுக்காக எப்பயுமே மலைக்கு போவாங்க பாத்தீங்களா 2 பேரு. அதுல ஒருத்தன் தான் ஸ்டீஃபன். அந்த ஸ்டீஃபன் பாத்தீங்கன்னா பறவையை பிடிக்க போறப்ப என்னடா எப்ப பார்த்தாலும் 2 பிடிச்சிட்டு இருக்கோம், கூட உன்னை சேர்த்து பிடிப்போண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாறையோட உச்சியில அந்த கூண்டுல இருக்க பறவையை போய் தூக்க போறான். அப்படி தூக்க போறப்ப கால் வலிக்கு விட்டு சரட்டுன்னு கீழே விழுந்துடுறான். அப்படி விழுகிற ஹைட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 அடி உயரமா இருக்கு. ஆனா இவனுடைய நல்ல நேரத்துக்கு விழுகிற இடத்துல பாறை இல்லாம புல்தரையா இருந்துருது. அதனாலே கால் மட்டும் உடஞ்சிருது. ஆனா என்னத்த கால் உடஞ்சாலும் இவனை மறுபடியும் இருக்க இடத்துக்கு கூட்டு போகணும் இல்லையா, சோ அதனாலே கை தாங்களா இன்னொருத்தன் கூட இருந்தே கூட்டு போயிடறான். அப்படி கூட்டு போனதுக்கு அப்புறம் இப்ப பறவையை பிடிக்க போறதுல ஒருத்தன் குறைஞ்சிடான் இல்லையா, சோ இந்த ஒரு டைம்ல யாரா இருந்தாலுமே கேட்டிக் கிரியேட் ஆயிரும், சண்டை போட ஆரம்பிச்சிருப்பானுங்க. ஆனா இந்த 6 பேரும் அப்படி இல்லை, இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு. சோ அதனாலே கால் உடஞ்சிச்சுன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ எவ்வளவு நாள் வேணாலும் ரெஸ்ட போடு, உன் வேலையை சேர்த்து நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை படுக்க வச்சு எல்லா வேலையும் இவங்களே பாத்துக்கிட்டானுங்களாம். அந்த அளவுக்கு இவங்க எல்லாரும் ஒருத்தனை விட்டு கொடுக்காம அவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப்பா அந்த ஒரு சிச்சுவேஷன்ல இருந்திருக்கானுங்க. அது மட்டும் கிடையாது, அங்க சமைக்கிறது சாப்பிடுறது கார்டனை கிரியேட் பண்றது மட்டும் இவங்க வேலையா வச்சிருக்கலாம். அதையும் தாண்டி அங்கேயே பாத்தீங்கன்னா இவங்க ஒரு சின்ன ஜிம்மையும் கிரியேட் பண்ணிட்டாங்களாம். அதாவது அங்க இருக்க கட்டை வாழைத்தாறு கல்லெல்லாம் கட்டி சின்ன ஒரு தம்பிள்ஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டானுங்களாம். அதை வச்சு தினமும் எக்ஸசைஸும் பண்ணுவானுங்களாம். அது மட்டும் கிடையாது, ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக இவங்க பிடிச்சிட்டு வந்து அடிக்கிற பறவைகளோட ரெக்கை இருக்கும் பாத்தீங்களா, அந்த ரெக்கையை வச்சு பேட்மிண்டன் பாலை ரெடி பண்ணி பேட்மிண்டனும் விளையாடுவானுங்களாம். சோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தூரம் என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் என்ஜாயும் பண்ணிருக்காங்க. சைடு பை சைடு நம்ம எவ்வளவு நான் இங்க தங்குறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காகவே பக்கத்துல இருக்க பாறையில கோடு போட்டு தெரிஞ்சுக்கவும் செஞ்சிருக்கானுங்க. இப்படியே மாதங்கள் ஓடுது. கிட்டத்தட்ட 15 மாதங்களும் கடக்குது. அந்த 15வது மாதம் ஒரு மிகப்பெரிய மிராக்கலும் நடக்குது. அந்த 15வது மாதம் ஒரு நாள் பாத்தீங்கன்னா கடற்கரையில நின்ற மாதிரி மனம் தூரமா ஏதாச்சும் வருதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கப்ப இவங்களோட தீவை நோக்கிய ஒரு கப்பல் வரதை நோட் பண்றான். அதை பார்த்த உடனே வேற லெவல்ல எக்ஸைட்மெண்ட் ஆயிடுறான். அப்படி எக்ஸைட்மெண்ட் ஆன உடனே குடு ஓடி போய் தன்னோட 5 ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு கடற்கரைக்கு வந்துடுறான். அப்படி வந்த உடனே உங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தூரம் சிக்னல் காமிக்க முடியுமோ காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படி சொன்ன உடனே இந்த 5 பேரும் கடற்கரையில் இருந்துகிட்டு ஆவு 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 ஆவுன்னு சொல்லிட்டு கத்துறானுங்க. அப்படி கத்துறப்ப பாத்தீங்கன்னா லாஸ்ட் 15 மாசமா அவங்க போட்ட ட்ரெஸ்ஸே தான் போட்டுட்டு இருந்தாங்க. அதனால போட்டு அந்த ட்ரெஸ் எல்லாமே கிழிஞ்சு வெறும் டவுசர் மட்டும் தான் போட்டிருக்கானுங்க. அந்த லாஸ்ட் 15 மாசமா பெருசா தலைமுடிய விட்டதுனால இவங்களுக்கு முடியும் நிறைய வளர்ந்து கிடக்கு. அந்த டைம்ல இந்த 6 பேரையும் பாக்குறதுக்கு அச்சஸ்லா ஒரு காட்டுவாசி மாதிரி தான் இருக்கானுங்க. அந்த காட்டுவாசி மாதிரி இருக்க தோட்டத்தோடய பாத்தீங்கன்னா ஆவு ஆவு ஆவுன்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கானுங்க. அப்படி கத்துறத தூரமா இருந்த கப்பல்ல இருந்த ஒருத்தரும் பாத்துறாரு. அப்படி பாக்குற அவரோட பேர் தான் பீட்டர் வார்னர். இந்த பீட்டர் வார்னரை பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் ஆஸ்திரேலியால கொடிகட்டி பிறந்த பிசினஸ் மேனான ஆர்தர் வார்னர் அப்படின்றவரோட யங்கஸ்ட் சன்னு தான், அதாவது கடைக்குட்டி சன்னு தான் இந்த பீட்டர் வார்னர். அப்படின்னா இந்த ஆர்தர் வார்னர் பிசினஸ் செஞ்சு கொடிகட்டி பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா 1930s காலகட்டத்தில் ஆஸ்திரேலியால இருந்த எக்கச்சக்கமான ரேடியோஸை மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணவரே இந்த ஆர்தர் வார்னரா தான் இருந்தாரு. அதனாலே அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இவரோட பிசினஸ் வேற லெவல் ஆஸ்திரேலியா ஃபுல்லா பரவி இருந்துச்சு. இவரோட கம்பெனில பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பிசினஸ் ஜாம்பவானோட யங்கஸ்ட் சன் தான் இந்த பீட்டர் வார்னர். என்னதான் இவர் ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேனோட சன்னா இருந்தாலும், அதாவது மகனா இருந்தாலும், இவருக்கு அவரோட அப்பாவோட கால் தடங்களை ஃபாலோ பண்ணி நடக்கிறது அப்படின்றது சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அதனாலேயே பீட்டரோட அப்பா வாட நம்மளோட கம்பெனிலே ஜாயின் பண்ணி நம்மளோட கம்பெனி நல்லா பாத்துக்கடா, எனக்கு அப்புறம் நீங்க தானே அதை பாத்துக்கணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டாலும் பீட்டர் அவங்க அப்பாவோட கம்பெனிக்கு போகவே மாட்டாராம். அதற்கு மாறா எனக்கு கடல்ல பயணிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் கடல் கடந்து எக்கச்சக்க நாடுகளை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சம்பாதிச்ச அந்த காசெல்லாம் தூக்கிக்கிட்டு ஜாலியா கடல் பயணம் மேற்கொள்ள போயிடுவாராம். அதனாலே அந்த காலகட்டத்திலே இவருக்கு வெறும் 17 வயசு ஆகிறப்பே பாத்தீங்கன்னா வேர்ல்டோட ஒரு பக்கம் இருக்கிற ஹாங்காங்ல இருந்து இன்னொரு பக்கம் இருக்கிற ஸ்டெயின்ட் பீட்டர்ஸ்பர்க் வரைக்கும் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான இடங்களுக்கு டிராவல் பண்ணி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்திருக்காப்ல. அப்படி ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஒரு தடவை தன்னோட வீட்டுக்கு திரும்புறப்ப தன்னோட அப்பாட்ட போயிட்டு நான் ஸ்வீடிஷ் நாட்டோட கேப்டன் லைசன்ஸை வாங்கிட்டேன்ப்பா, இந்த லைசன்ஸை வச்சு என்னால கடலுக்குள்ள நல்லா டிராவல் பண்ணி போய்க்க முடியும்னு சொல்லிட்டு எக்ஸைட்மெண்டோட காமிக்கிறாப்ல. ஆனா அதை பாக்குறப்ப பீட்டரோட அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. இந்த லைசன்ஸ் எல்லாம் தூக்கி அங்கிட்டு போட்டுட்டு ஒழுங்கா நம்ம கம்பெனில ஆடிட்டர் வேலை தேவைப்படுது, அந்த ஆடிட்டிங் வேலையில வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை கேட்டோன்னு பீட்டர்களும் தலை சுத்த ஆரம்பிச்சிருது. ஏன்னா ஆடிட்டிங் வேலைன்றது சாதாரண வேலை கிடையாது இல்லையா, அதுக்கு எக்கச்சக்கமா கணக்கு போடணும், கணக்கு வேற கரெக்டா வச்சிருக்கணும் இல்லையா. சோ இந்த வேலைலாம் நம்மளுக்கு செட் ஆகவே ஆகாது, ஆத்தாடி இந்த ஆடிட்டிங் வேலை நீங்களே யாராச்சும் பார்த்து போட்டுக்கங்க, நான் உங்க கம்பெனிக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பயணத்தை மேற்கொள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கப்பல் எடுத்துட்டு கிளம்புறாரு. அப்படி கிளம்புற அவர் கூட இன்னொருத்தர் இருக்காரு, அவரோட பேர் தான் ஜஸ்ட் டேவிட். இவங்க 2 பேரோட சேர்ந்து பாத்தீங்கன்னா இவங்களோட பாதுகாப்புக்காக 4-5 பேரை கூடவும் கூட்டு போறாரு. அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா துப்பாக்கிகளும் இருக்கவும் செய்யுது. ஏன்னா அவங்க கடல்ல டிராவல் பண்றாங்க இல்லையா, கடற்குள்ளர்கள் வந்து அவங்க இருந்து ப்ரொடெக்டிவா இருக்கணும் இல்லையா, அதனாலே துப்பாக்கி எல்லாத்தையும் அவங்க வச்சிருக்காங்க. அப்படி வச்சுட்டு இவங்க எந்த பக்கம் நோக்கி டிராவல் பண்ணி போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டாங்கோ தீவுகள் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த தீவுகளை நோக்கி தான் டிராவல் பண்ணி போறாங்க. ஏன்னா அந்த தீவு பகுதியில எக்கச்சக்கமான மீன்கள் இருக்குன்றது உங்களுக்கு தெரிய வந்திருக்கு. சோ அங்க போயிட்டு நம்ம மீன்களை பிடிச்சோம் அப்படின்னா அளவுக்கு அதிகமான விலைக்கு விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவோட தான் அங்க போறாங்க.
போறாங்க. அப்படி போற பீட்டருக்கு பக்கத்துல இந்த ஜஸ்ட் டேவிட் இருக்காரு பாத்தீங்களா, அவர் சொன்ன ஒரு ஐடியா தான் நாங்களும் இருக்கிற ஐலாண்ட் ஆஃப் பட்டாக்கு பக்கத்துல தான் நிறைய மீன்கள் இருக்குன்னு நான் சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். அந்த தீவுல மக்கள் நடமாட்டமும் கிடையாது, மக்கள் வாழவும் கிடையாது. அங்க போனோம்னா நம்ம அழகா மீனை பிடிச்சிட்டு வந்துலாம் சொல்லிட்டு கூட்டு போறாரு. அப்படி கூட்டு போறப்பதான் அந்த ஐலாண்ட் ஆஃப் பட்டா, அதாவது இந்த 6 பேர் மாட்டிட்டு இருந்த அட்டா ஐலாண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஐலாண்டோட உச்சியில இருந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கரும்புகள் போறத நம்ம பீட்டர் பாத்துருக்காரு. அதை பார்த்த உடனே ஒரு நாள் செம்மையான ஒரு ஆச்சரியம், அது ஆச்சரியம் மட்டும் கிடையாது, செம்மையான ஒரு ஷாக்கிங்கும் கிரியேட் ஆகுது. எனக்கு கடைசி 100 வருஷங்களா மனிதர்களே இங்க வாழல அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜஸ்ட் டேவிட் சொல்லி கூப்பிட்டு வராரு இல்லையா. அப்படி வரப்ப அந்த தீவுல எப்படி மேல இருந்து கரும்புகள்லாம் போகுது. அப்படி கரும்புகள் போகுது அப்படின்னா கண்டிப்பா அங்க மனிதர்கள் இருக்கணும். மேபி அந்த தீவை இப்போ ஏதாச்சும் பிரிசன் கேம்ப் ஏதாச்சும் ஒரு நாடு யூஸ் பண்றாங்களா, இல்லாட்டா இல்லீகலா ஏதாச்சும் டிராவல் பண்ணி போய் அங்க ஏதாச்சும் இல்லீகலா ஏதாச்சும் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு விதமான பயம் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருது. இருந்தாலும் அந்த தீவுல என்னதான் நடக்குது அப்படின்றத பார்க்கணும் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி அவருக்கு கிரியேட் ஆகுது. அதனாலே அவரோட கப்பலை பார்த்தீங்கன்னா மெல்ல 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 அந்த ஐலாண்டா பட்டாவை நோக்கி செலுத்திட்டு இருக்காரு. அப்படி செலுத்திட்டு இருக்கப்ப தூரமா கடற்கரையில நின்று 6 பேர் பார்த்தீங்கன்னா ஆவோ ஆவோன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கானுங்க இல்லையா. அதை பீட்டர் பார்த்துடுறாரு. அதை பார்த்த உடனே தன்னோட குரூ மெம்பர்ஸ் எல்லாத்தையும் கன் எடுத்து ரெடியா வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே எல்லாருமே கன் எடுத்துட்டு ரெடியா நிக்கிறாங்க. அப்படி நிக்கிற அந்த ஒரு டைம்ல அந்த 6 பேர்ல மூத்தவனா இருக்கிற மனோ இருக்கான் பாத்தீங்களா, அவன் சரட்டுன்னு கடல் தண்ணிக்குள்ள குதிச்சு சிறுசு பாத்தீங்கன்னா அந்த கப்பலை நோக்கி நீந்தி போறான். அப்படி போறவன் அந்த கப்பலுக்கு பக்கத்துலயும் போயிடான். அப்படி போன அவனை பார்த்த உடனே அந்த கப்பல்ல இருந்த எல்லாருமே கன் எடுத்துட்டு அவனோட தலையை குறி வைக்கிறாங்க. அப்படி குறி வைக்கிற அந்த ஒரு டைம்ல அந்த மனோ டக்குனு தன்னோட பலத்த குரலோட எங்களை காப்பாத்துங்க, நாங்க 6 பேர் இங்க வந்து மாட்டிக்கிட்டோம், எப்படியாச்சும் எங்களை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறான். அப்படி அவன் கதற சவுண்ட கேட்ட உடனே என்னடா அவன் சகஜமா இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேசுறான், அப்ப அவன் காட்டு பாசெல்லாம் கிடையாது, இவங்க எதுக்கு இங்க வந்து மாட்டினு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப உடனே ஏனிய கீழே இறக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பல் இருக்கிற லேடரை கீழே இருக்க சொல்றா. அப்படி இறக்குன அந்த ஒரு லேடர்ல மனோ ஏறி மேல வர்றான். அப்படி மேல வந்து அவன் நாங்க பிஜி ஐலாண்டுக்கு போலாந்துட்டு போட் எடுத்துட்டு வந்தோம், அப்படி வர்றப்ப புயல் எங்களை தாக்கிருச்சு, அதனாலேயே நாங்க பிஜி ஐலாண்டுக்கு போகாம வழி மாறி இந்த ஒரு ஐலாண்ட்ல வந்து மாட்டிக்கிட்டோம். அப்படி மாற்ற அந்த ஒரு டைம்ல எங்க போட்டு கம்ப்ளீட்டா உடஞ்சும் போயிருச்சு. எங்க அதிர்ஷ்டத்துக்கு அந்த போட்டு ஓடுற அந்த ஒரு சமயத்துல நாங்க தீவை ரீச் பண்ணிட்டோம். ஆனா அப்படி தீவை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க மறுபடியும் போட்டை செஞ்சு இங்க இருந்து கிளம்பி போயிடலாம் சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். ஆனா என்னத்தை ட்ரை பண்ணோம், நாங்க சேர போட்டு அந்த அளவுக்கு லாங் டிஸ்டன்ஸுக்கு போகவே மாட்டேன்ருச்சு. கடல்ல கொஞ்சம் தூரம் போறப்ப அது மூழ்கி கீழே போயிருது. நாங்க இந்த தீவுலயே உதவி கிடைக்கிற வரைக்கும் வாழலாம் சொல்லிட்டு இங்கேயே வாழ ஆரம்பிச்சிட்டோம். எங்களோட அதிர்ஷ்டவசத்துக்கு கடவுள் அனுப்பின ஒரு மனிதரா நீங்க வந்திருக்கீங்க, தயவு செஞ்சு எங்களை காப்பாத்தி கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோ கெஞ்சுறான். அப்படி மனோ கெஞ்சுறத பாக்குறப்ப என்னோட வார்த்தைகள்ல பொய் இருக்கிற மாதிரி தெரியல, கண்கள்லயும் உண்மைதான் இருக்குன்றத பீட்டர் புரிஞ்சுக்கிறாரு. சோ அதனாலே தன்னோட கப்பலை கடற்கரைக்கு செலுத்தி மிச்சம் இருக்கிற 5 பேரையும் கப்பல்ல ஏத்திடுறாப்ல. அப்படி ஏத்தின உடனே இவங்க சொல்ற எல்லாமே உண்மையான்றதை வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யார் அப்படின்ற டீட்டெயில கேட்கிறாரு. அப்படி கேட்டோன்னே இந்த 6 பேரும் நாங்க ஐலாண்ட் ஆஃப் அபிபா அப்படின்ற தீவுல இருந்து தான் வரோம், நாங்க படிச்ச ஸ்கூலு செயின்ட் ஆண்ட்ரூ அப்படின்ற போர்டிங் ஸ்கூலு, வேணா நீங்க அங்க விசாரிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றானுங்க. அப்படி சொன்ன உடனே பீட்டரும் பார்த்தா அந்த கப்பல்ல இருந்து கால் பண்ணி இந்த தீவுல வெரிஃபை பண்றாரு. அப்படி வெரிஃபை பண்றப்ப 1/2 மணி நேரம் கழிச்சு, ஆமா சார் இந்த தீவுல 15 மாசத்துக்கு முன்னாடி ஒரு 6 சின்ன பசங்க காணாம போனானுங்க, அப்படி காணாம போன அவனுங்க மறுபடியும் ரிட்டர்ன் ஆகவே இல்லை அப்படின்றதுனால அவங்க வீட்டாளுங்க எல்லாருமே அந்த 6 பேருக்கும் இறுதி அஞ்சலி செலுத்திட்டு அவங்களுக்கு சமாதியா வச்சுட்டாங்க. இப்போ அந்த 6 பேரும் உங்களுக்கு கிடைச்சிட்டாங்களா, அப்ப இது ஒரு மிகப்பெரிய மிராக்கிள் சார், உடனே அவங்களை ரெஸ்கியூ பண்ணி கூட்டு வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே பீட்டருக்குனால செம்மையான ஒரு ஆச்சரியம், என்னன்னா அது 15 மாசம் இந்த தீவுல அந்த சின்ன பசங்க வாழ்ந்தானுங்க அப்படின்னு அது ஒரு மிகப்பெரிய விஷயமா ஆச்சேடா. அப்போ உடனே இவங்களை கூட்டிட்டு போய் அந்த தீவுல விட்டுருவோம்னு சொல்லிட்டு அந்த கப்பல் அங்கிருந்து கிளப்பி அபிபா தீவுக்கு கூட்டு போறாரு. இந்த ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் கிரியேட் ஆகலாம், அதனால ஒரு வாட்டுக்கு இந்த கப்பல்ல இருந்து கால் பண்ணி அங்க கேட்டா உடனே ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஆனா ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேக்னட்டோட மகன் இல்லையா, அதனாலே அங்க இருக்கிற தீவுகள் இவருக்கு நல்லாவே கான்டாக்ட் இருந்திருக்கு, அவரோட அப்பாவுக்கு நல்ல ஒரு பேரும் இருந்திருக்கு. அதனால பீட்டர் நான் பேசுவேன்னு சொன்ன உடனே அதுக்கான இன்ஃபர்மேஷன் உடனே கலெக்ட் பண்ணி இவர்கிட்ட சொல்லிருக்காங்க. அப்படி சொன்ன உடனே தான் அவர் இந்த 6 பேரையும் கூட்டிட்டு அபிபா தீவுக்கு கூட்டிட்டு போறாரு. அப்படி கூட்டு போன உடனே இந்த 6 பேரை பார்த்தோன்னே அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா செம்மையான எக்ஸைட்மெண்ட், ஆத்தாடி நம்ம மகங்க திரும்பி வந்துட்டான்னு அவங்கள போய் கட்டி பிடிச்சு கதறாங்க. அப்படி கதறின உடனே இந்த 6 பேரையும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்க்கறாங்க. அப்படி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்த உடனே அவங்களை கம்ப்ளீட்டா செக்அப் பண்ணிடுறாங்க. அப்படி செக்அப் பண்ணி முடிச்ச உடனே அவங்க 6 பேரையும் வீட்டுக்கு அனுப்புவாங்க. அப்படின்னு பார்த்தா அந்த 6 பேரையும் அலேக்க திருப்பி ஜெயில உட்கார வச்சிட்டாங்களா. என்னங்கடா எதுக்குடா இவங்க போய் ஜெயில உட்கார வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் கேட்கிறப்ப, நாங்க சும்மாலாம் ஒண்ணு ஜெயில உட்கார வைக்கல, இவங்க இந்த 15 மாசத்துக்கு முன்னாடி இருந்து ஓடினாங்க பாத்தீங்களா, அப்போ ஒரு பிசர்னோட போட்டை திருடிட்டு ஓடினாங்க பாத்தீங்களா, அவர் அப்பயே கேஸ் கொடுத்திருந்தாப்ல. அப்படி கேஸ் கொடுத்து அவர் இந்த 6 பேர் வர்றாங்க என்ற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச உடனே மறுபடியும் என்கிட்ட வந்து சார் அவங்க 6 பேரை கைது பண்ணுங்க சொல்லிட்டு மறுபடியும் கேஸ கொடுத்துட்டாப்ல. சோ அவர் வாபஸ் பண்ற வரைக்கும் இவங்களால வெளியே விட முடியாதுன்னு சொல்லிட்டு தூக்கி ஜெயில உட்காரட்டாங்களா. இதை பார்த்த உடனே பீட்டர் வரனால அந்த பிசர்மெண்ட் போய் பேசி பாக்குறாரு. சார் அவங்களே கஷ்டப்பட்டு 15 மாசம் தீவுல சர்வே ஆகி வாழ்ந்து வந்திருக்கானுங்க, இப்போ போய் மறுபடியும் ஜெயில உட்கார வச்சா நல்லா இருக்காது, இந்த கேஸ் நீங்க வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காப்ல. ஆனா அதுக்கு அந்த பிசர்மேன் மடியிற மாதிரியே தெரியல, ஏன்னா அவர் ரொம்ப வறுமையில வாடக்கூடிய ஒரு பிசர்மேன். அப்படி வாடுற அவருக்கு இருந்த ஒரே ஹோப்பு பார்த்தீங்கன்னா அது ஒரு போட்டா தான் இருந்துச்சு. அந்த போட்டோஸ் தான் அவரோட வாழ்க்கையே ஓட்டிட்டு இருந்தாரு. அப்படி ஒரு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல அவரோட போட்டை எடுத்துட்டு போனதுனாலேயே அவரோட வாழ்வாதாரம் பயங்கரமா பாதிச்சிருக்கு. அந்த ஒரு கோபத்தோட வெளிப்பாடா தான் இந்த ஒரு கேஸை நான் கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லிடுறாரு. சோ அந்த டைம்ல பீட்டருக்கு என்ன சொல்றதுனே தெரியல, எப்படி அவருக்கு ஆறுதல் சொல்றதுன்னு புரியல. சோ அதனாலே அந்த கேஸை நீங்க வாபஸ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு அந்த பிசர்மேன் எனக்கு ஒரு அழகான போட்டை நீங்க வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கேஸை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு.
சோ அதை கேட்டோடனே பீட்டர் வார்னர்னால என்ன பண்றதுனே புரியல. ஏன்னா இந்த 6 சின்ன பசங்களுக்காக ஒரு போட்டை வந்து வாங்கி இந்த பிசர்மேனுக்கு கொடுத்தா இவருக்கு அதுல என்ன லாபம் இருக்கு? ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேனோட மகன் இல்லையா? அவர் எதையுமே பிசினஸ் மைண்டா தானே யோசிப்பாப்ல. சோ இவருக்கு போட்டை வாங்கி கொடுத்தா அதனால நம்மளுக்கு ஏதாச்சும் லாபம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல திங்க் பண்றாரு. அப்படி திங்க் பண்றப்பதான் இவரோட மண்ணில டங்குன்னு ஒரு பல்ப் எரியுது. அதுதான் இந்த 6 பேரோட இந்த ஒரு சர்வைவல் ஸ்டோரி சாதாரண சர்வைவல் ஸ்டோரியே கிடையாது. இது ஒரு ஹாலிவுட் மெட்டீரியலுக்கான ஸ்டோரி. இந்த 6 சின்ன பசங்க எப்படி இங்க இருந்து டிராவல் பண்ணி அந்த தீவுக்கு போனானுங்க, அப்படி போனதுக்கு அப்புறம் அங்க எப்படி சர்வே பண்ணி வாழ்ந்தானுங்க அப்படின்றத நம்ம ஒரு டாக்குமெண்ட்ரியை எடுத்தோம் அப்படின்னா இது மிகப்பெரிய அளவுல கார்ப்பரேட்ல சேல் ஆகும். அப்படி சேல்ஸ் ஆச்சு அப்படின்னா அதுவே நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். சோ இந்த படம் எடுக்கிறதுக்கு இவனுக்கு ஓகேன்னு சொன்னானுங்க அப்படின்னா நம்ம ஒரு போட்டை வாங்கி அந்த பிசர்மனுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் முடிவு பண்றாரு. அப்படி முடிவு பண்ண உடனே அந்த 6 பேர்ட்ட போய் பேசுறாரு. அப்படி பேசினோடனே இந்த 6 பேரும் கொஞ்சம் கூட யோசிக்காம நீங்க தான் எங்களோட உயிரையே காப்பாத்தி எங்க இருந்து கூட்டு வந்தீங்க, நீங்க என்ன சொன்னாலும் நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறானுங்க. அப்படி சொன்ன உடனே பீட்டர் கொஞ்சம் கூட யோசிக்காம இன்றைய காலகட்டத்தின்படி $3800 பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்திலே பிசர்மெண்ட் கொடுத்து நீங்க போட்டை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படி சொன்ன உடனே அவரும் கேஸை வாபஸ் வாங்கிடுறாரு. அந்த 6 பேரையும் போலீஸ் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஒன்ஸ் ரிலீஸ் பண்ண உடனே பீட்டர் செஞ்ச முதல் வேலையே சென்னையில இருக்கிற சேனல் 7 அப்படின்ற சேனலுக்கு கால் பண்ணி என்கிட்ட செம்மையான ஒரு டாக்குமெண்ட்ரி ஸ்டோரி இருக்கு, நீங்க ரெடினா அதை நம்ம ஷூட் பண்ணலாம். அப்படி ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த காப்பிரைட்டை எனக்கு கொடுத்துடணும், ஏன்னா நான் தான் அதை கம்ப்ளீட்டா செலவு பண்ணி ப்ரொடியூஸ் பண்ண போறேன். ஒன்ஸ் அந்த காப்பிரைட் என்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் அது ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு காப்பிரைட்டா மட்டும் இருக்க கூடாது, ஒட்டுமொத்த உலகத்துக்கான காப்பிரைட்டாவும் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே அது என்ன ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்படி கேட்டோடனே பீட்டர் நடந்ததை சொல்றாரு. இதை கேட்டோடனே அவங்களே எக்ஸைட் ஆயிடுறாங்க. சோ உடனே அதுக்கு அவங்களும் ஓகே பண்ணிடுறாங்க. அப்படி ஓகே பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க்ல இறங்கி கடைசி இந்த 6 பேரை மறுபடியும் எப்படி அவங்க இங்க இருந்து டிராவல் பண்ணி அங்க போனாங்க, அங்க போனதுக்கு அப்புறம் அந்த தீவுல எப்படி சர்வே பண்ணாங்க அப்படின்றத கம்ப்ளீட்டா ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்து வெளியிடவும் செய்யறாங்க. அது ஒரு மிகப்பெரிய லெவல்ல சேல்ஸ் ஆகவும் செய்யுது. அது பீட்டருக்கு ஒரு மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸையும் கொடுக்குது. இந்த ஒரு விஷயத்தை பாக்குறப்ப எக்கச்சக்கமான மக்கள் பீட்டர் இந்த 6 பேரை யூஸ் பண்ணிக்கிட்டாரு, அவருடைய வருமானத்துக்காக இந்த 6 பேரோட கஷ்டங்களை மறுபடியும் படமா எடுத்து வெளியிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா என்னத்தை தான் மக்கள் இந்த மாதிரி பேசினாலும் அந்த 6 சின்ன பசங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க சொன்ன ஒரே விஷயம், நீங்க நினைக்கிற மாதிரி அவர் எங்களை யூஸ் பண்ணவே இல்லை, அவர் எங்களுக்கு கடவுள் மாதிரி, அவர் மட்டும் அன்னைக்கு அங்க வரல அப்படின்னா எங்களால மறுபடியும் ஹோம்லேண்டுக்கு வந்திருக்கவும் முடியாது, எங்க அம்மா அப்பாவை பார்த்திருக்கவும் முடியாது. சோ அவர் பண்ணது எந்த விதத்துல தப்பும் கிடையாது, அது எங்களோட விருப்பத்தோட தான் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்திருக்காங்க. சோ இப்படிதான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு கதையும் முடிது. இந்த ஒரு இன்கிரெடிபிளான சர்வைவல் ஸ்டோரி எப்படி இருக்குன்றதை நீங்க கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.